அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ராக்மெண்ட்ஸ் படித்து கொண்டிருக்கிறோம். அப்படின்றா வேர்ட் முடிஞ்சிட்டு சரியா, வேர்டுண்டா ஒரு ஒரு வார்த்தை படிக்கிறது முடிஞ்சிட்டு இப்போ ரெண்டு வார்த்தையை கனெக்ட் பண்ணி நாங்கள் ஃப்ராக்மெண்ட், ஒரு வாக்கியம் இல்லை, ஒரு வாக்கியத்தை விட சின்னது ஃப்ராக்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிற இதுக்கு இது ஃப்ராக்மெண்ட்ஸ் செய்ய போகிறோம். ஓகேயா, அந்த ஃப்ராக்மெண்ட்ஸில் முதலாவது படித்தது தான் முதாஃப் முதாஃபிலே, ரெண்டு இசுமை சேர்த்து முதாஃப் முதாஃபிலே படித்தோம். அதுக்கப்புறம் மௌசூஃப் சிஃபா படித்தோம். ஓகேயா, அது அது லெசனும் முடிஞ்சிட்டு இப்போ தான் வருது. அது அது ரெண்டுமே இசுமும் இசுமும் தான். முதாஃப் முதாஃபிலே ரெண்டு இசும், மௌசூஃப் சிஃபா ரெண்டு இசும். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் தரக்கா ஹருஃப் வந்து படிக்க போகிறோம். ஓகேயா, ஹருஃப் படிக்க போகிறோம். மாஷா அல்லாண்டு நாங்கள் படிச்சிருந்தாலே இசும் ஃபிஹல் ஹருஃபி இதுண்டு இசும் நாங்கள் ஆல்மோஸ்ட் படித்து முடிச்சிட்டோம். மாஷா அல்லாண்டு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ இசுமை பார்த்து ஃபிஹல் நாங்கள் படிக்க போகிறோம். ஆனால் ஹருஃப் செப்பரேட்டாக படிக்க தேவையில்லை. ஹருஃப் வந்து சரியான லேசி. இதை படிக்கக்கொள்ளையே இதை ஹருஃபை படிச்சுட்டே இயலும். ஏன்னா அது கனெக்டிங் தானே. இசுமையும் ஃபிஹலையும் படிக்கக்கொள்ளையே ஹருஃபை அப்படியே நடுவில் படிச்சுட்டே இயலும். ஓகேயா, ஸோ நாங்கள் படிக்க போகிற முதலாவது ஹருஃப் தான் ஹருஃப் ஆஃப் ஜர். ஹருஃப் ஆஃப் ஜர் என்று சொன்னால், ஜர்ரிட ஹருஃப் என்று சொன்னால் அந்த வார்த்தையிலே ஆன்சர் இருக்குது. இதை ஹருஃப் வந்தா, இதை ஹருஃப் வார இசுமை, இது ஜர்ராக்கும். அதுக்கு தான் இதுக்கு ஹருஃப் ஆஃப் ஜர், ஜர்ரிட ஹருஃப் என்று பேர் வச்சுக்கிறாங்க. ஓகேயா, இந்த ஹருஃப் என்ன இது ஹருஃப் 17 அரபில் 17 ஹருஃப் ஆஃப் ஜர் இருக்குது. ஆனால் குர்ஆனில் 11 தான் வருது. ஓகேயா, 11 தான் வருது. ஸோ அது 11 மட்டும்தான் நாங்கள் படிக்க போகிறோம். எங்களுக்கு குர்ஆன் அரபிக் தான், நாங்கள் அரபி படிக்கிறதே குர்ஆன் எங்களுக்கு தான். ஸோ எங்களுக்கு இந்த 11 படித்தா நல்லாவே போதும். ரைட், ஓகே. இதை நல்ல மனப்பாடம் பண்ணுங்கள், சரியான முக்கியம். நான் மனப்பாடம் பண்ண பெருசாக ஒன்றும் சொல்லில்லை. முஸ்லீம் சாட், முஸ்லீம் ஆண் சாட், பெண் சாட், முஸ்லீம் ஆண் சாட், முஸ்லீம் பெண் சாட், அதுக்கு பிறகு வந்து என்னது எங்கள்ட ஹுவகுமாகும் ப்ரோனவுன்ஸ். அவ்வளோதான் நான் நினைக்கிறேன் மெயினாக மனப்பாடம் பண்ண சொல்லி. ஸோ இது சரியான முக்கியம். ஓகேயா, ஓகே ஸ்டார்ட் ஆகுவோமா? அப்போ பா தா காஃப் லாம் வா மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா. பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் அலா அத்தா ஹிலா. பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா. பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா ஹில், அந்த லெவலுக்கு வரணும். பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் அலா அத்தா ஹிலா, சாரி இலா. ஓகே, இதுதான் ஹர்ஃப் ஆஃப் ஜர். ஓகேயா, இதில் அர்த்தமுவல் நாங்கள் ஆல்ரெடி அர்த்தமுவல் பெருசாக பார்க்குறதில்ல. என்னென்னு சொன்னால் நான் குர்ஆனை படிக்க போகலே அர்த்தமாக பார்ப்போம் தான் ஐடியா. ஆனால் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஐடியா வாரத்துக்கு ஒரு அர்த்தமோட சொல்கிறேன். இப்போ பாருங்கள், முதலாவது பி, பா என்றா பி என்று தான் எடுக்கணும். பாத்தா காஃப்லாம் வா மீன் ஃபியா நலாத்தா இல்லை தானே. முதலாவது பி. பி வந்து எங்களுக்கு எல்லாரும் தெரியும், பிஸ்மி. ரைட்டா, பிஸ்மி. பாருங்க, பி என்றது ஹர்ஃப் ஆஃப் ஜர். ஓகேயா, அப்போ இஸ்ம் என்றது பேர். ஓகேயா, இஸ்ம் என்றது பேர். பி வாரத்தால் இஸ்ம் வந்து எங்களுக்கு இஸ்மு என்று சொல்லலும், இஸ்ம என்று சொல்லலும் நசுப், இஸ்மி என்று சொல்லலும் ஜர். பாருங்க, பிஸ்மு என்று வருது இல்லை, பிஸ்ம என்று வருது இல்லை, ரஃபாவும் இல்லை நசுபும் இல்லை, ஜர்ராவது பிஸ்மி ஜர்ராவது. ஸோ ஏன் ஜர்ராவது பிஸ்மி, ஏன் ஜர் இஸ்மி, ஏன் ஜர்ராவது என்ற பி வந்திருக்குது. ஸோ பிஸ்மி, இஸ்ம் என்ற பேர், பி என்றா வித் என்ற அர்த்தம், வித் த நேம் ஆஃப் அல்லாஹ் அப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய, பிஸ்மில்லாஹி தானே, அல்லாவுடைய பேரால. நீங்கள் பிஸ்மில்லா எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள ஒரு முதாஃபிலே மீக்குது. இப்போ நான் ஆல்ரெடி படித்த சுட்டியும் அதே சொல்கிறேன். இஸ்மி என்றது பாருங்க, அது வந்து லைட். ஏண்டா இஸ்மின் என்றா பாரம், இஸ்மி என்றா பாரம் இல்லை. ஸோ இஸ்மி என்றது லைட், அதுக்கு அல் வந்து இல்லை, அல் இஸ்மி இல்லை. ஸோ அல் வந்து இல்லை. நான் என்ன சொன்னேன், அல் வராட்டி பாரம் இல்லாட்டி அவரை முதாஃபா எடுக்கலும். ஆனால் ஒரு அடுத்த கண்டிஷன் என்ன, அடுத்த வாரத்தை ஜர்ராயிக்கணும். பிஸ்மில்லாஹி
அல்லாஹி என்ற வார்த்தை ஹீல முடியுது, அவர் ஜர்ராகிறாரு. அப்போ இசுமும் அல்லாஹியும் இருக்குது. அப்போ இது ரெண்டும் முதாஃப் முதாஃபிலை. அதோட அர்த்தம் எப்படி வருமெண்டா அதை ஆஃப் நடுவில் வரும், இந்த வித் த நேம் ஆஃப் என்று வரும். அப்போ நாங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள அல்லாவுடைய பேரால் பாருங்க, பிஸ்மில்லாஹி என்று சொல்ல போகல, அதில் ஒரு முதாஃப் முதாஃபிலையும் வந்துட்டு பிஸ்மி என்று சொல்ல போகல ஹர்ஃப் ஆஃப் ஜர்ரும் மஜ்ரூர். நாங்கள் சொல்கிறேன் வந்து இந்த ஹர்ஃப் ஆஃப் ஜர் வந்த வேர்ட் விசுமொண்டு ஜர்ரா உத்தானே அதுக்கு சொல்கிறேன் மஜ்ரூர் என்று. ஸோ ஜார் மஜ்ரூர்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ பி என்றது ஹர்ஃப் ஆஃப் ஜார், இஸ்மி என்றது மஜ்ரூர், அதை ஜர்ராக்குது, அது இஸ்ம ஜர்ராக்குது. பாருங்கள், நாங்கள் எதனாலும் சொல்கிற பிஸ்மில்லாஹிக்குள்ளே ரெண்டு இந்த என்னது கிராமர் ரூல்ஸ் அடங்கிக்குது. மாஷா அல்லா. ஸோ அல்லாவுடைய பெயரால். ஓகேயா? ஓகே. அப்போ அதை பி வாரக்குள்ள அதை பேரால பேருடன் அதை வித் என்ற மீனிங் எடுக்க இயலும். ஓகேயா? அது இடத்துக்கு இடம் டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள மாறும், ஆனால் ஐடியா ஆகிட்டான் பி என்றா பேரால. ஓகே. இன்னும் உங்களுக்கு ஓகே, நான் இதை ஒன் டே டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போகல, நிறைய எக்ஸாம்பிளுக்கு நான் அடுத்ததோடு நான் குயிக்காக பண்ணி கொண்டு போகிறேன். ஓகேயா? பா தா தா வந்து சத்தியத்துக்கு பாவிக்கிறது. ஓகேயா? தல்லாஹி அல்லா மீது சத்தியமாக, தல்லாஹி. நோமரி இதில் வாவ் மீது பாருங்க, வல்லாஹி அல்லா மீது சத்தியமாக, வல் குர்ஆனில் ஹக்கீம் ஞானமிக்க குர்ஆனின் மீது சத்தியமாக, வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக. ஸோ வா என்றாலும் சத்தியம், வா முதல்ல வந்தா, வா நடுவில் வந்தால் இன்னும் என்ற அர்த்தம், அண்ட் என்ற அர்த்தம் வரும், இன்னும் என்ற அர்த்தம் வரும். ஆனால் ஈன நாங்கள் ஹர்ஃப் ஆஃப் ஜர்ரா கன்சிடர் பண்ணுறது முதல்ல வாரது அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ட்டுக்கு வார வா. ஓகே, சத்தியம் என்ற அர்த்தம். இப்போ நாங்கள் தல்லாஹி தானே டிஸ்கஸ் பண்ணுறோம். தல்லாஹியும் வல்லாஹியும் ரெண்டும் சத்தியத்துக்கு பாவிக்கிற வார்த்தை தான், ஆனால் தா என்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சத்தியம். ஓகேயா? அது ரேலி யூஸ் பண்ணுறது, ஆனால் சரியான ஸ்ட்ராங். அதில் போட்டிக்கிறாங்க சோயாபாய் அல்லாஹ் ஒன்லி என்று. ஸோ அல்லாஹ் தல்லாஹி மட்டும்தான் நான் நினைக்கிறேன் யூஸ் பண்ணேலும் எங்களுக்கு. ஏன்னா தல்லாஹி தா என்றது வேறொன்றுக்கும் யூஸ் பண்ணல, ஏன்னா அவ்வளோ அது சீரியஸான சத்தியம். ஓகே, அரபிகள் வல்லாஹி என்று சும்மாவும் சொல்லுவாங்க, ஆனால் தல்லாஹி என்று அவங்க பாவிச்சாங்கன்னா அது ரொம்ப சீரியஸ், வெரி சீரியஸான சத்தியம் தான் தல்லாஹி. ஓகே, அப்புறம் பாத்தா காஃப். கா என்றா லைக் மாதிரி. ஓகேயா? லைட் என்ன வச்சுக்கோங்க, க அஸ்ஃபி இம் மௌகூல் அது மாதிரி. அதை நாங்கள் கா என்ற மாதிரி, இந்த மாதிரி ஆக்கினாங்க. அது கம்பேரிசனுக்கு பாவிக்கிறது, லைக் என்ற மீனிங் வருது. ஓகேயா? இதை நீங்கள் குர்ஆனில் நிறைய இடத்துல பார்க்கலும். அடுத்தது வந்து லா. ஓகே, லா என்றது கொஞ்சம் ட்ரிக்கி, அது ரெண்டுமா யூஸ் பண்ணப்படுது. லா என்றது வந்து ஒன்றாவது ஃபோ என்றது அர்த்தமும் ஹேவ் என்ற அர்த்தமும் ரெண்டும் மீக்குது. அப்படி என்றால் சும்மா இது வந்து ஒரு ப்ரோனவுனோட யூஸ் பண்ணக்குள்ள லா நாங்கள் படித்தோம் ஹுவா ஹுமா ஹும் என்று ஒரு என்னது நோமலாக அடுத்த இடத்துகளில் யூஸ் பண்ணக்குள்ள லீ யூஸ் படும். லில்லாஹி நான் சொன்னா லில்லாஹி, நான் அதை லில்லாஹி தான் செஞ்சேன் அப்படின்றா லில்லாஹி என்றா ஃபோ அல்லா, அல்லாஹ்க்காக தான் செஞ்சேன் லில்லாஹி. அப்போ லீ என்றா அல்லாஹ்க்காக, அது அல்லாஹ்வுக்காக என்ற மீனிங் வருது லில்லாஹி. அதே மாதிரி நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் லஹும், இந்த ப்ரோனவுனுக்கு போகல லிஹும் என்று வராது, லஹும் வரும், லஹு என்று வரும். சரியா? லஹு. ஏன் ல ஹுவ வருது இல்லை? ஏன் தெரியுமா? ஹுவ என்றது ரஃபா, ல வந்தால் அது ஜர்ரா இல்லாட்டி நசுபா மாறணும். சரி, ல வந்தால் ஜர்ரா மாறணும். அப்போ ஹுவோட ஜர்வர்ஷன் என்ன? நசுபும் ஹூ தான், ஜர்ரும் ஹூ தான். அதை சுற்றி எங்களுக்கு லஹு என்ன போகலை, அதில் ஹுவா வந்து ஹூவா மாறுது, ஜர்ரா மாறுது. இப்போ எங்களுக்கு ஷுவராக சொல்லி நான் சொன்னேன், எங்களுக்கு வந்து ஹூ என்று சொன்னால் நசுபா ஜர்ரா என்று எங்களுக்கு சும்மா பார்த்தா தெரியும். ஆனால் ல ஓட ஹூ வந்தால் அது டெஃபினிட்லாம் நசுப் தான். ஏன் தெரியுமா? ல வந்து எங்களுக்கு தெரியும் அது வந்து ஹர்ஃப் ஆஃப் ஜர். ஸோ ஹூ வந்து நசுபா மாறுது. லஹு என்ற உண்மைக்கு அர்த்தம் வந்து ஹீ ஹேவ். சரியா? ஹீ ஹேவ் என்ற அர்த்தம் வருது. ஸோ அதை நாங்கள் அது கொஞ்சம் அட்வான்ஸ் கிராமர், அதை பிறகு படிப்போம். ஃபார் ஹிம் என்ற அர்த்தமும் எடுக்கலும், அவருக்காக என்ற அர்த்தமும் எடுக்கலும். ஸோ அதை நாங்கள் டீட்டெயிலாக பிறகு படிப்போம். எப்படி சார் நினைவச்சுக்கொள்ளணும் என்ன? லா என்றது ஹர்ஃப் ஆஃப் ஜார், அது வந்தால் அது
அடுத்த வேர்டை ஜர்ரமாக்குது. ஏன்னா லில்லாஹு நாங்கள் சொல்கிறோம் இல்லை, லில்லாஹி அல்லாக்காக, ஏன்னா அல்லா அல்லா என்ற வார்த்தை நான் அது ஜர்ரா மாற்றுது. ஓகேயா? அப்புறம் நாங்கள் வாவை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். மின் மின் என்றா ஃப்ரம் என்ற அர்த்தம் வருது. மின ஷெய்தானி ரஜீம், ஷெய்தான் இடம் இருந்து, என்ற அர்த்தம் எங்களுக்கு எடுக்கலும். நான் கொஞ்சம் உரமாக போகிறேன். ஃபீ என்றா இன் என்ற அர்த்தம் வருது. சரியா? அப்புறம் அன் என்றா அபவுட் என்ற அர்த்தம் வருது. சரியா? அபவுட் என்ற அர்த்தம் எடுக்கலும். 2-3 அர்த்தம் எடுக்கலும். அதை இடத்தை பொறுத்து அதாவது ஒவ்வொரு அர்த்தம். இன்னுக்கும் பாருங்கள், பிகாஸ் ஆஃப் என்ற அர்த்தமும் எடுக்கலும். ஃபீக்கு இன் அண்ட் அபவுட் என்ற அர்த்தம் எடுக்கலும். இதில் தமிழ் டிரான்ஸ்லேட் வரப்போக்கில் நான் ரிவிஷனில் வச்சு அது தமிழ் வந்த பிறகு சரியாகவே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து நான் குர்ஆன் டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள அது மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது எங்களோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொன்னால், இதை மனப்பாடம் பண்ணுறதும் இதுக்கு புறவு வாரது ஜர்ரெண்டு தெரிஞ்சுக்கொள்றதும் தான் இம்பார்ட்டன்ட், மீனிங்கை விட. ஸோ ஐ சுற்றி இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அது கட்டாயம் முக்கியம். அன் என்றது அபவுட் பற்றி, அது நாங்கள் இனேம் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்கிது. அம்மா என்றா அது அன் அண்ட் மா என்ற ரெண்டும் சேர்ந்தான் அன்மா அம்மா என்று வருது. அம்மா ஏற்ற சாலூன் எதை பற்றி அவங்க கேட்குறாங்க. அன் என்றா அப்போ அபவுட் எதை என்ற அர்த்தம் எடுக்கலும். அலா என்றா ஒன், அப்போன் எகெயின்ஸ்ட் என்ற அர்த்தம் எடுக்கலும். அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது, அலா என்றா மீது என்ற அர்த்தம் எடுக்கலும். அதுபோல் ஹத்தா என்ற அன்டில் ஒரு இதுவரை, அன்டில் என்ற அர்த்தம் எடுக்கலும். இலா என்றா டு, அப்படி இல்லாட்டி டுவர்ட்ஸ். ஸோ ஐடியா எடுத்துக்கோங்க. அர்த்தம் அவ்வளோ நான் முதல்ல சொன்ன மாதிரி பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை. முதல்ல வந்து நீங்கள் குர்ஆனில் இதுவில் கண்டா ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். லேக்கு இன்னொரு பிரச்சனை ஒன்று வரும். லேல மட்டும் வந்து லேக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அது அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிள் வல்லாசுர் இன்னல் இன்சான லஃபி உசுர், லஃபி உசுர். இன்னும் ல என்று சொல்கிறது இது வந்து அர்ஃப் ஆஃப் ஜர் இல்லை. ஓகேயா? இது வந்து இதுவும் நிச்சயமாக என்ற அர்த்தம் வார ஒன்றும் இது. ஸோ அதை வேடத்தை வச்சு எங்களுக்கு படிச்சுக்கொள்ளணும். அது மட்டும் கொஞ்சம் வருது, அதை கொஞ்சம் நினைவு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் பார்ப்போம் இதில் என்ன நோட்ஸ் கொடுத்திக்கிறாங்கன்ட்டு. 1வது நோட்ஸ் தான் த ஹர்ஃப் ஆஃப் ஜர் வந்து அதுக்கு புற வார வார்த்தை இசும ஜர்ராக்கும். 2வது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கொள்ளலாம். சரியா? அப்படின்னா ஹர்ஃப் ஆஃப் ஜர் வந்தால் அதுக்கு புறம் இமீடியட்டாக இசும் வரணும். சரியா? அது ரெண்டும் கிட்ட ஈக்கணும். இந்த ரெண்டும் தூரம் ஈக்கலாம். 3வது நான் சொன்னேன், நாங்கள் 11 தான் குர்ஆனில் இருக்குது, 17 நாங்கள் அதை படிக்க போகிறோம். 4வது என்னென்னு சொன்னால், ஹர்ஃப் ஆஃப் முதலே சொன்னேன், ஹர்ஃப் ஆஃப் ஜர் வந்து அது அடுத்த வார இசுமா மஜ்ரூர் ஆக்குது. ஓகே? இதை நினைவு வச்சுக்கோங்க. நாங்கள் சொல்லுவோம் அதை ஹர்ஃப் ஆஃப் ஜருக்கு சொல்லுவோம் ஜார் ரெண்டு, அது ஆக்குற இசுமுக்கு சொல்லுவோம் மஜ்ரூர், இது ஜார் ஆக்குற இசுமுக்கு சொல்லுவோம் மஜ்ரூர் ரெண்டு. அதை நினைவு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த அடிஷனல் நோட்ஸ் என்ன கொடுத்தீங்கன்னு பார்ப்போம். ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு ப்ரோனவுனோட வரப்போகல லா என்று வருது, லஹு லஹும் என்று வரும், இல்லாட்டி லீ என்று தான் வரும். அது ஹர்ஃப் ஆஃப் அது லா என்ற ஹர்ஃப். எக்ஸாம்பிள் கொடுத்திக்கிறாங்க, லக்கும் தீனுக்கும் வலிய தீன், அது ஒரு எக்ஸாம்பிள். ரசூலி என்றோட வரப்போக லி ரசூலி என்று வருது. ஓகே, அடுத்தது வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான், அடுத்து த லா த எம்பசிஸ் லா எம்பசிஸ் அப்படின்னா இன்ன அர்த்தத்தோடு இன்னொரு லா இருக்குது. அதையும் இதையும் இது ஹர்ஃப் ஆஃப் ஜாருட் லாவையும் குழப்பிக்கொள்ளவான பாருங்கள். நஹ்னு, சரியா? சொல் நஹ்னு என்றா நிச்சயமாக நாங்கள் என்ற அர்த்தம் எடுக்கலும். லனா என்றா அது ஃபார் அஸ் என்ற அர்த்தம் வருது. ஏண்டா பாருங்கள், நஹ்னு என்று வரப்போகல அது வந்து நீங்கள் யோசிச்சுங்க, நஹ்னு வந்து ஜர் இல்லை என்று. ஏண்டா அதெல்லாம் வந்து ஹர்ஃப் ஆஃப் ஜர் இல்லை, அதுதான் அது ஜர் ஆகுது இல்லை. ஆனால் அடுத்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஐனே போட்டிக்குது. லெனா என்ற போகல அது வந்து என்ன ஆகுது, நஹ்னு நாவாக மாறுது. அப்போ அது ஹர்ஃப் ஆஃப் ஜர் என்று எங்களுக்கு சொல்லிடும். ஸோ அதை இடத்த வச்சு எங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லிடும் இது ஹர்ஃப் ஆஃப் ஜர்ரா இல்லை என்று சொல்லி. ஏண்டா அது அடுத்த வார்த்தையோட கம்பேர் பண்ணக்குள்ள எங்களுக்கு வேணும். இப்போ இல்லை நஹ்னு வேண்டா அது ஹர்ஃப் ஆஃப் ஜர்ராவை நஹ்னு என்று வந்திக்குது. ஓகேயா? அடுத்தது சொல்கிறாங்க வந்து அதை வாவை கன்ஃபியூஸ் பண்ணக்குள்ள வானம் என்று முதல்ல சொன்ன மாதிரி. என்னென்னு சொன்னால், வா நடுவில் வந்த அண்ட் என்ற இன்னும் என்ற அர்த்தம் வரும்.
வா நேரத்தோட ஃபஸ்ட்டுக்கு வந்தால் அது ஹர்ஃப் ஆஃப் ஜர்ரா இருக்குது. அது வந்து சத்தியத்துக்கு பாவிக்கப்படுது. அடுத்து வந்து இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், மின்னும் அன்னும். ஓகேயா, மின்னும் அன்னும் மாவோட சேர போக்கல அது வந்து ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்றா அதை சேர்த்து சொல்ல போகல, அதை சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், மின் மா என்று சொல்கிறதுக்கு பதிலாக மிம்மா. நினைச்சா என்ன, மின்மா 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 என்று கொஞ்சம் உரமாக சொல்லி கொண்டு போகல, அது ஆட்டோமேட்டிக்காக மின்மாவமாக இருக்குதானே. அது மாதிரி அதை சுற்றி மின்மா என்று அரபியாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை சேர்த்துக்கின்றாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த லாங்குவேஜை வந்து ஸ்மூத்தாக தான் எப்பயுமே ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு இடம் தான் அன்மா. அன்மா அன்மா என்று வரப்போகல அம்மாவா மாறுது. ஓகேயா, அம்மா என்றா உண்மைக்குமே ரெண்டு வார்த்தை, அப்படி என்றால் அன்மா தான் அன்மாவா மாறுது. ஸோ இதான் அம்மா எத்தசா அலூன். அம்மா என்றா அன்மா, அன் என்றா எதை, மா என்றா பத்தி, அபவுட் வாட். ஓகே, எதை பற்றி, எத்தசா அலூன் தே ஆர் ஆஸ்கிங், எதை பற்றி அவங்க கேட்குறாங்க. அம்மா எத்தசா அலூன் அனின் நபைல் அலீம் சூரா நபா, இந்த கிரேட் நியூஸ். சரியா, அதை பற்றி கேட்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் நாங்கள் படிப்போம் முன்னுக்கு. சரியா, அடுத்தது இம்பார்ட்டண்டான விஷயம்தான் இது இலாவும் அலாவும். ஓகே, இலாவும் அலாவும் ஒரு ப்ரோனவுனோட நாங்கள் படித்தோம். அதை அட்டாச் ப்ரோனவுன் தானே வரும், அது ஜர்ரா மாறுத்தானே. ஸோ அட்டாச் என்ன ஒரு ப்ரோனவுனோட அட்டாச் ஆகக்குள்ள யா ஒன்று நடுவில் வருது. அதுதான் நான் சொன்னேன் அஸ்ஸலாமு அலைக்க அலைக்கும். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் ஏண்டா அலாக்கும் என்று சொல்லாமல் அஸ்ஸலாமு அலாக்கும் அதுதான் சரியாக சொல்லணும். ஆனால் இது லேஸ் ஆகிறதுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து இலாக்க, இலாக்க என்று சொல்லாமல் இலைக்க இலைக்க. நான் பாருங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி. இலாஹி தான் இலைஹி. இந்த நிலைக்கு தான் ஹுவக்கு ஹூ என்று சொல்லே மேலும் ஹீ என்று சொல்லே மேலும் அது ப்ரோனவுன். ஸோ இலாஹி என்று சொல்லாமல் இலைஹி அப்படி மாறுது. ஸோ இது அலாவும் இலாவும் இது ரெண்டும் வந்தால் ப்ரோனவுனோட ஒரு யா ஒன்று நடுவில் சேருது. ஸோ ஒரு ஐடியா ஒன்று வந்திக்குமே நினைக்கிறேன். மாஷா அல்லாண்டு சரியான முக்கியமான கான்செப்ட். கடைசியான ஒரு தடவை சொல்கிறேன், பாத்தா காஃப்லாம் வாவ் மின்ஃபி அன்னலா தாயிலா. அர்த்தம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஒரு எனது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரதுக்கு தான் நான் அர்த்தம் சொன்னேன். ஆனால் அர்த்தம் இம்பார்ட்டன்ட் இல்லை. என்ன அர்த்தம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்டா, நாங்கள் குர்ஆன் படிக்க போகல, அர்த்தத்தை நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக படிப்போம். இம்பார்ட்டன்ட் இப்போ என்ன இம்பார்ட்டன்டா, இதை மனப்பாடம் பண்ணுறது அதுதான் ஆக இம்பார்ட்டன்ட். குர்ஆனில் இது வார விடங்களை கண்டுபிடிக்கிறது அது இம்பார்ட்டன்ட். ஓகேயா, அதுவும் அது எல்லாத்தையும் விட முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்புறம் குர்ஆனில் பாருங்க, இது வந்திக்குது அதுக்கு போகிற வாரது ஜர்ரா, அப்போ இது வந்து ஹர்ஃப் ஆஃப் ஜர். இப்போ இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனை பார்க்கல இதுவல் விலங்கை ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். சூரா ஃபாத்தியா எங்களோட ஃபேவரட் சூரா. அல்ஹம்து ஒன்றுமில்லை லில்லாஹி ஹர்ஃப் ஆஃப் ஜர் இருக்குதா, லில்லாஹி லீக்குது லீக்குது அல்லாஹி அல்லாஹி அல்லாஹ் என்ற வார்த்தை ஜர்ராவிக்குது. ஏன் ஜர்ராவிக்குது, லீ வந்திக்குது. லீ யாரு, ஹர்ஃப் ஆஃப் ஜர். சரியா, அல்ஹம்து லில்லாஹி லில்லாஹி எல்லாம் புகழும், அல்ஹம்து எல்லாம் புகழும், லில்லாஹி அல்லாஹ்வுக்கே for Allah, all praise and thanks for Allah, அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ். கண்ணீங்களா, ஒவ்வொரு படிக்கிற ஒவ்வொன்றும் சூரா ஃபாத்தியா லீக்குது. இதான் நான் சொன்னேன், சூரா ஃபாத்தியா லேசிப்பட்ட சூரா இல்லை. நாங்கள் படிக்கிற அத்தனை கிராமரும் சூரா ஃபாத்தியாக்குள்ள லீக்குது. சுப்ஹானல்லாஹ். ஸோ நாங்கள் முதல்ல வந்து கிராமரை படித்து சூரா ஃபாத்தியா விளங்குவோம். சூரா ஃபாத்தியா விளங்கிட்டேன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் முழு குர்ஆனே விளங்கலும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதுதான் டார்கெட் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு தான் சூரா ஃபாத்தியாவை சூரா ஃபாத்தியா இல்லாட்டி தொழுவே இல்லை. சரியா, ஸோ அதுக்கு தான் சூரா ஃபாத்தியா இந்த நேரம் ஓதுறேன். சூரா ஃபாத்தியா ஓத எங்களோட கிராமர் எல்லாம் ஷாப் ஆகிடும். சரியா, கிராமர் ஷாப் ஆகிடும், குர்ஆன் மீனிங் விளங்குறது ஷாப் ஆகிடும். அது அர்த்தம் சுப்ஹானல்லாஹ். ஒரு நாளைக்கு பார்ப்போம். இதெல்லாம் படித்த பிறகு சூரா ஃபாத்தியாவோட விளக்கம் அதுக்கப்புறம் அது எப்படி கிராமட்டிக்கலாக கனெக்ட் ஆகிக்குது. இது சின்ன நாலேஜ் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிற சின்ன நாலேஜில் பார்த்தாலே அப்படி அர்த்தம் விளங்கும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ இன்னும் டீப்பாக அதில் அர்த்தம் வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். சூரா ஃபாத்தியால ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஹைர், இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் இதை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை, குர்ஆனை விளங்கி அமல் செஞ்சு அதை அடுத்த மக்களுக்கு எத்தி வச்சு குர்ஆன் படி வாழ்ந்து
குர்ஆன் எங்களுக்கு வாதாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரணும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன்.